கண்டறிந்தார். இந்த கடைசி காலத்தில் அநேக பொய்யின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கின்றன. அநேக போலி ஊழியக்காரர்கள், போலி தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். எபேசு சபை என்ன, ஆண்டவரிடத்தில் ஒரு வரத்தை கேட்டார்கள். முக்கியமாக என்ன வரம் தெரியுமா? கள்ள அப்போஸ்தலரை கண்டுபிடிக்கிற வரம், கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்கிற வரம், ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்களை கண்டுபிடிக்கிற வரம், நல்ல நோட்டியது, நல்ல 1000 ரூபா நோட்டியது, கள்ள 1000 ரூபா நோட்டியது என்று கண்டுபிடிக்கிற வரம். அந்த வரத்துக்கு ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் என்று பெயர். இந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தால் தான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியை கண்டுபிடித்து கையோடு பிடித்து கொள்ளலாம். அப்போஸ்தலன் யோவான் எழுதினார், 1 யோவான் 4:1, என் பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் அநேக அந்தி கிறிஸ்துவுடைய ஆவிகள் வந்து கொண்டிருப்பதால் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் இவைகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எல்லா அப்போஸ்தலன் சொல்கிறவரையும் எல்லா ஊழியக்காரனையும் பைபிளை தூக்கிட்டு வர்றவங்களாம் நீ நம்பிராத. நீ புறாவை போல கபடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சர்ப்பத்தை போல நீ வினா உள்ளவனாக இருக்கணும். இயேசுவும் கூட எச்சரித்தார், கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி போவார்கள். மற்ற 24ஆம் அதிகாரத்தில் அநேக பெருக்கங்கள் மத்தியில் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெருகி விடுவார்கள். ஆதியிலே மத்திய 7ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும்போது அதை கண்டுபிடிக்கிற வழி ஆண்டவர் சொன்னார். அவங்க ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருவார்கள். வெளிப்பார்வைக்கு சாதுவான ஒரு ஆட்டை போல காண்பிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களை போல இருப்பார்கள். எப்படி கண்டுபிடிப்பது? இயேசு சொன்னார், அவருடைய கனிகளால் நீங்கள் அறிவீர்கள். முச்செடியில் போய் அத்தி பழங்களை பறிக்க முடியாது, முள்ளுதான் குத்தும். நான் அத்திமரம் என்று தன்னை அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினாலும் அதுக்குள்ளே முள்ளுதான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே அதை பிடித்து கண்டுபிடிங்க. சிலர் ஆடுகளை கஷாப் கடையாக தொங்க போட்டிருப்பாங்க. அது உண்மையான ஆடு தானா, ஆனால் வாலில் ஒரு பகுதி அதில் ஒட்ட வச்சுருக்கும். அதை இழுத்து பார்க்கலாம், இது ஆடா அல்லது நாயை அடித்து ஆட்டு மாதிரி போட்டானா அதை இழுத்து பார்க்கணும். அதை இழுத்தா வரல, அப்போ இது ஆடு தான். இல்லைன்னா நாயை அடித்து போட்டு ஆட்டு வாழை கொண்டு அதில் அழகாக சொருகி வச்சிருவான். அப்போ நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கனிகளால் ஜனங்களை அறிய முடியும். ஆவியின் கனியாகிய கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21-24 சொல்கிறார்ல, அந்த ஆவியின் கனிகள் அவர்களில் காணப்படுகிறதா எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளணும். 2வது, அவருடைய ஊழியத்தில் ஒரு அப்போஸ்தலனாகட்டும் தீர்க்கதரிசியாகட்டும் தேவனை மகிமைப்படுத்துகிறானா அல்லது சுய மகிமை அவன் தேடுகிறானா? சாத்தான் எப்போது சுய மகிமையை தேடுவான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது, அவர் என்னிடத்தில் உள்ளதை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறதுனால தேவன் பிதாவானவர் மகிமைப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இயேசு மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார், இயேசு பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார். ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களையே விளம்பரம் அடித்து கொள்ளுவாங்க. நாங்கள் 25 பேரை உயிரோடு எழுப்பிட்டேன், அங்கே வானத்தை நான் வில்லா வளைச்சிட்டேன், மணலை கயிறா தெரிச்சிட்டேன், இந்து மகா சமுத்திரத்தை இங்கேருந்து நான் தாண்டிட்டேன், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன். தங்களுடைய சுய மகிமையை அவங்க தேடிக்கொண்டே இருப்பார். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து அவன் ப்ரீச் பண்ணினான், தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி இருந்தனால கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். அந்த யோவாசான பாருங்க, எப்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார். உண்மையான ஒரு தேவ மனிதன் தன்னை கிறிஸ்துவுக்குள் மறைத்து கொண்டு கர்த்தரையே மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பான். அதை அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்வதை கண்டுபிடிப்பதற்கு அது ஒரு வழி. 3வது, ஒரு அப்போஸ்தலனாகட்டும் தீர்க்கதரிசி ஆகட்டும், அவன் பிரசங்கிக்கிற வார்த்தையாகட்டும் அல்லது கொடுக்கிற விளக்கமாகட்டும் வேத வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதா? வேத வசனத்துக்கு ஒப்பாய் இல்லாமல் அவன் என்னதான் வெளிப்பாடு கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. வேத வசனம்தான் நமக்கு வழிகாட்டி. யோவான் 6:63 சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறார்,
தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது. அது படிப்பினைகளுக்கு, கடிந்து கொள்ளுகளுக்கு அந்த வேத வசனம் நமக்கு முக்கியமானது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாய் இருக்கிறது, அந்த வேத வசனத்தின்படி இருக்கிறதா. 4வது, ஒரு கள்ள தீர்க்கதரிசியாகட்டும் அப்போஸ்தலனாகட்டும் சொன்ன காரியம் நிறைவேறினதா. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் 22ஆம் வசனத்தில் ஒரு தீர்க்கதரிசி இப்படி 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 இருந்தால் நடக்கும்னு சொல்லி அது நிறைவேறலைன்னா அவனை நீங்கள் நம்ப வேண்டாம். அவன் என்னுடைய நாமத்தில் சொன்ன வார்த்தைகள் கள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகள். இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை பிறக்குமா, பொம்பளை பிள்ளை பிறக்குமா, அதைத்தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. எத்தனாம் தேதி பிறக்கும், அத்தனாம் தேதி பிறக்காது. பொண்ணா பிறக்கும்னு சொல்லுவாங்க, பையனா பிறக்கும். ஆண்டவர் மாற்றிட்டாரு, வயிற்றுக்குள்ளே வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டேன், கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இப்படி கடைசி காலத்தில் ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால புதிய புதிய வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடுகள்லாம் நிறைவேறலைன்னா அந்த ஆளை பிடித்து கொள்ளுங்க. எனக்கு 1000 உதாரணம் சொல்ல முடியும், ஆனால் நான் டீச் பண்ணுறதுனால பாடத்தை முடிக்க முடியாமல் போயிடுது. ஆகவே ஐந்தாவதாக ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிற வார்த்தைகள், அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிறதா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டு வருகிறதா, கர்த்தருக்குள்ளே களிகூற பண்ணுகிறதா, அல்லது உங்களை அடிமையாக்கி விடுகிறதா, உங்களை பயமுறுத்துகிறதா, அல்லது அந்த தீர்க்க தரிசனம் கேட்டதுலேருந்து உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறதா. ஆண்டவர் எப்போதுமே நம்மை விடுவிக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்குகிறார். எப்போதுமே கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை உண்டாக்குகிறவர். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு. யோவான் 8:32 வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 6வதாக ஒரு கள்ள அப்போஸ்தலனை எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அவன் 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 கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறானா, ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிக்கை பண்ணுகிறானா, அல்லது கிறிஸ்து ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவ்வளோதான். அவருடைய தெய்வீகத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த தெய்வீகத்தை நீங்கள் யெகோவா சாட்சிகள், ஜெகோவா விட்னஸ், இயேசு பற்றி சொல்ல வரோன்னு வீட்டை வந்து தட்டுவாங்க. வாங்க நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இயேசு தான் உண்மையான தேவகுமார் தான், அவர் தான் மேசியாவா என்ன, அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு அநேக குரூப்புகள் இருக்கிறது, இயேசுவினுடைய தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர் என்று நாம் கண்டு